வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நியூஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2025 பிளே ஆஃப்ஸ்க்கு ஆர்சிபி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்துட்டு இப்போ டாப் 2ல வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு இப்போ ஹெவியான சான்ஸில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். ஸோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா ரெசியூம் ஆன மேட்ச். பட் ஆனால் வந்து அந்த மேட்ச் அபாண்ட் ஆயிருச்சு. அந்த மேட்ச் அபாண்ட் ஆனதோட மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டாப்ல போய் உட்காந்துருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்தது. ஸோ அதில் ரொம்பவே வந்துட்டு த்ரில்லிங்கான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடி ரெஸ்பெக்டிவாக மேட்சஸை வின் பண்ண உடனே ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் 3 டீமும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதில் ஆர்சிபி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இன்னும் 2 மேட்ச் இருக்குது ஆர்சிபிக்கு. அதில் மினிமம் ஒரு மேட்சஸை வின் பண்ணால் கூட ஸோ ஆர்சிபி டாப் 2ல குவாலிஃபை ஆகிறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சினாரியோ இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவை. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஆர்சிபி எப்பவுமே டாப் 2ல குவாலிஃபை ஆகும்போது ஸோ 2 சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 அப்படின்னு சொல்லி ஃபைனல் ரீச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எலிமினேட்டர் அப்படிங்கும்போது ஸோ ஆர்சிபி பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருந்தது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். ஸோ டாப் 2ல நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், ரஜத் படிட்டர் இவங்க 2 பேர் இப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மயங்க் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கலோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வந்தவர். ரஜத் படிட்டருக்கு இன்ஜுரி ஸ்கார் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது. ஸோ ஃபிங்கர் இன்ஜுரினால அவர் வந்துட்டு ஒரு 3-4 மேட்சஸ் விளாட மாட்டாருங்கிற மாதிரி தான் சினாரியோ போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த 10 டே பாஸ் ஆனதுனால ஸோ ஆர்சிபிக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 பேருமே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு வேற லெவலில் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மயங்க் அகர்வால் பிரைமரி லெவன்லேயே ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ரஜத், மயங்க் அகர்வால் கண்டிப்பாக ஒரு ஹெவியான பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸோட ப்ராமிஸ். ஸோ ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயர், ஆர்சிபியோட ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லணும். ஸோ எத்தனையோ ரெக்கார்டுகள் உடைபட்டிருந்தாலும் இன்னும் ஏபி டிவிலியர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ ஏபி டிவிலியர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் பேசும்போது அவர் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஐபிஎல் 2025 ஆர்சிபி செம ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ஈவன் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட இப்போ அந்த ஒரு ரிவரி ரிசம்ஷன் வரும்போது இன்ஜுரியில் இருந்த பிளேயர்ஸ் கியூர் ஆயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ரொம்ப எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஐபிஎல் 2025ல ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு ஃபைனல்ஸ் ரீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபைனல்ஸ் ரீச் பண்ணி அந்த ஃபைனல்ஸை வின் பண்ணி ட்ராஃபியை ஜெயிக்கும் போது விராட் கோலியோட நானும் சேர்ந்து ஸோ அந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுவேன். ஸோ டீம் செலிப்ரேஷனில் நானும் இருப்பேன். அது என்னோட டீம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி ட்ராஃபியை வின் பண்ணும்போது கூட நானும் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏபி டிவிலியர்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உண்மையாகவே வந்துட்டு இது ஒரு அருமையான விஷயம். ஸோ இவருக்காகவாது ஆர்சிபி இந்த தடவை ட்ராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏபி டிவிலியர்ஸோட அந்த ஒரு ப்ராமிஸ்க்கு ஸோ ஆர்சிபி மிகப்பெரிய லெவலில் வெற்றியை வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸோட இன்ஜுரி. ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசல்வுட் இப்போ டீமோடயே இல்லை. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அவர் வருவார்னு சொல்லப்படுது. பட் ஆனால் அவர் வர்றதுக்கு மிகப்பெரிய லெவலில் டிலே ஆகும். ஸோ அதனால் ஜாஸ் ஹேசல்வுட்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு.